வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லாததால் தினமும் ஒரு அறிக்கை வெளியிடுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். முதலமைச்சரின் பேச்சுக்கு அன்புமணி மற்றும் அண்ணாமலை கண்டனம். தனது பிறந்த நாளை முன்னிட்டு பதாகைகள் வைப்பதையும் பட்டாசுகள் வெடிப்பதையும் திமுகவினர் தவிர்க்க வேண்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே அதானி மற்றும் மணிப்பூர் விவகாரங்களை எழுப்பி எம்பிக்கள் அமளி. இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. அதிகார பசி கொண்டவர்களை தேர்தலில் மக்கள் நிராகரித்துள்ளனர். காங்கிரஸ் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கடும் விமர்சனம். டிசம்பர் 9ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். எத்தனை நாட்கள் கூட்டத்தை நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நெல்லை கும்பகோணத்தை தொடர்ந்து மதுரையிலும் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதல். நிர்வாகிகள் அடிதடியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு டிசம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில் இந்தியா வெற்றி. உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்திற்கான புள்ளி பட்டியலில் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியது. ஐபிஎல் மெகா ஏலத்தில் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை 3 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தது குஜராத் அணி. டூப்ளிசிஸை 2 கோடி ரூபாய்க்கு டெல்லி அணியும், சாம் கரனை 2 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு சிஎஸ்கேவும் ஏலம் எடுத்தது.